ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் டியூட் கேமிங் தமிழ். இன்னைக்கான வீடியோவில் லிட்டில் கிட்டி பிக் சிட்டி அந்த கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். நேற்று விட்டு அதே இடத்துல தான் இருப்போம். வாங்க கேம் பிளேவை பார்க்கலாம். கைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் கைஸ், இந்த வாட்டி கேம் சவுண்டு கேட்கும். எல்லாம் நம்ம எடிட் பண்ணுற திறமை தான் கைஸ். எப்படி கேம் சவுண்டு அடுத்த வீடியோவில் இருக்கணுமா இருக்கணுமான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஆக்சுவலி இது ஒரு 1/2 ஹவர் மேலே ப்ளே பண்ணேன் கேம் பிளே. ஏன்னா ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டானுங்க கைஸ். இங்கே பார்த்தீங்களா, வெரி ஹை செட்டிங்கில் இருக்குது. அதுவும் நான் லேப்டாப் இன்னும் 8 GB ரேமுக்கு அப்டேட்டே பண்ணல. ஆனால் இந்த கேமுக்கு 8 GB ரேம் வேணும் கைஸ், ஹை செட்டிங்கில் வச்சு விளாட. ஆனால் வெரி ஹை செட்டிங்கில் வச்சு விளாடு. அது இல்லாமல் கிராஃபிக்ஸ் கார்டு டெடிக்கேட்டட் வேறு வேணும். இதெல்லாம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது ஒரிஜினல் இது கிடையாது. என்ன கிடையாது ப்ரோனா, ஒரிஜினல் ஸ்மூத் கிடையாது. எடிட்டில் என்ன பண்ணீங்க ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, இல்லை ஃப்ரேம் ஜென்னு ஒன்று இருக்கும் கைஸ், அது போட்டிருக்கேன். அதனால் அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி சொல்கிறேன். வேணும்னா உங்களுக்கு அந்த மாதிரி அம்மா லேப்டாப்பில் நல்ல கேம் விளாடணும், ஏன்னா உங்கள் கையில் ஒரு ஓரளவுக்கான லேப்டாப் இருக்குது, ஆஃபீஸ் லேப்டாப், அதில் நல்ல கேம் விளாடணும்னு நினச்சிங்கன்னா, வேணும்னா அது என்ன அந்த வீடியோ வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் டம்ஸ் அப் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு போட்டு விடுறேன், ஓகேவா? இவன் ஒருத்தன் போன வீடியோவில் இவனால தாங்க இப்போ பாதியில் நிறுத்திருப்போம், ரிட்டன் பிடிக்க வந்துட்டான். ஓகே போய்க்குவோம். இப்போ நம்ம அந்த இதில் போயிட்டு இருங்க கைஸ், இங்கே தான் கைஸ் ரொம்ப நேரம் ஆச்சு. நான் ஸ்ட்ரெயிட்டாக இருங்க நம்ம இப்போ மேலே போய்க்குவோம். மேலே ஒரு பூச்சை பார்த்தோம் பார்த்தீங்களா, ஆக்சுவலி அது உங்களுக்கு முன்னாடி சொல்லணும்னு நினைக்கிறேன். இருங்க இப்போ அந்த பூச்சை ஏன்டா இப்படி கடுப்பேற்றுறே கைஸ். ஆக்சுவலி போன வீடியோவில் மீடியம்லேயே லைட்டாக லேக் ஆன மாதிரி இருந்துச்சா, இந்த வீடியோவில் பாருங்கள் ஐ செட்டிங் வச்சும் லேக் ஆகாத மாதிரி இருக்குது. இதான் கைஸ் முழுக்க என்னென்னா ஃப்ரேம் ஜென். அதுக்கு என்னென்னா ஆப் சேர்த்தணும், என்னென்னா செட்டிங் மாற்றணும். ஆக்சுவலி உங்கள் டப்பா பிசியை டெடிக்கேட்டட் ஜிபியூ எல்லாமே நீங்கள் நல்லா ஒரு கன்சோல் அளவுக்கு மாற்ற முடியும். இப்போ என் லேப்டாப்லேயே PS4 அளவுக்கான கேம் விளையாட முடியும். அதாவது ஆர்க் விளாட்லாம். ஆர்க் அசன்டட் தெரியல, அது 8 GB ரேம் இருந்தால் தான் கூட ட்ரை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் RDR2 கூட ப்ளேயபிளாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் இப்போ என் கையில் டிஸ்கில் இல்லை, ஏன்னா இது வெறும் 250 GB தான். அதெல்லாம் ஒரு ஹார்ட் டிஸ்க்லேருந்து ட்ரை பண்ணியாச்சு. அது எல்லாமே ப்ளேயபிளாக இருக்குது கைஸ். அதுவும் லோ செட்டிங், ஷேடோஸ் ஆன் அந்த மாதிரி செட்டிங்கில். ஓகே இவங்க வந்துட்டு இது உடஞ்சிருச்சு, என் ஃபோன் உடஞ்சிருச்சு, எனக்கு ஃபோன் வேணும். இருங்க நம்ம இதெல்லாம் படிக்க மாட்டோம். என்ன ஃபோன் டிக்டாக் அவன் ஏதோ டிக்டாக்ல இருக்குன்னு சொன்னான், அப்படின்னா என்னன்னு நம்ம கேட்டுப்போம். மேட்சுக்கான்னு கேட்குறோம் நம்ம. இல்லை அவன் வந்துட்டு அதாங்க டிக்டாக்னா நம்மளுக்கு தெரியும்ல, இந்த பூனைக்கு தெரியாது. அது வந்துட்டு இந்த ஃபோனில் தான் யூஸ் பண்ண முடியும், இது இருக்க பேர் இந்த ஃபோன் அப்படின்னு காமிக்குது, இதுதான் ஃபோன் அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், ஆனால் நம்ம பூனைக்கு தெரியாது கைஸ். ஓ ஏன் ஹியூமன்ஸ்லாம் வச்சு நடத்துகிறாங்களே, அதுவா நடந்து போகிறாங்களே அதுவான்னு கேட்குறேன். ஆமான்று. ஓகே கைஸ், உனக்கு இந்த மாதிரி என்ன தெரிஞ்ச எனக்கு எடுத்துன்னு ஒன்று தெரியான்னு கேட்குது. நம்ம ஓகேன்னு இருக்கோம். நம்ம ஒரு அப்புறம் அது வந்துட்டு அதுக்கு ஒரு நைட் மேர் இருக்கான். அதோட பாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோ பிரபலமான புலை, இதுதான் அதோட பாஸாக. அதுக்கு ஃபோட்டோ எடுத்து அதோட டிக்டாக்ல அப்லோட் பண்ணுற ஃபோன் வந்துட்டு உடஞ்சிருச்சு. அதான் இந்த ஃபோன் அதுக்கு வந்துட்டு நைட் மேராக இருக்கான். இப்போ அது எப்படின்னா தான் பண்ண போகுதுன்னு அதுக்கு தெரியலையா. நம்ம கையில் ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கான். நம்ம ஹெல்ப் கேட்டு செய்யாமல் எப்படி கைஸ்? ஸோ ஹெல்ப் கேட்டு செய்யலன்னா ஹெல்ப் கேட்டு எப்படி கைஸ் செய்யாமல் இருக்க முடியும்? மிஸ்டர் டியூடான என்னால். ஓ இவ்வளோ நேரம் வெரி ஹை செட்டிங்கில் தான் கைஸ் இருந்திருக்கு. ஹை செட்டிங்க்கு மாற்றிக்கோமா, என்னன்னு நினைக்கிறீங்க? மாற்றிக்கலாம். ஆக்சுவலி நம்ம ஹை செட்டிங்கில் ரன் ஆகுதுன்னு நினச்சோம், வெரி ஹை செட்டிங்கில் தான் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருந்திருக்கு இந்த கேம். அப்போ பெரிய ஹை செட்டிங்லேயே நம்ம லேப்டாப்பில் ஸ்மூத்தாக ரன் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியறதில்ல. அது இல்லாமல் GTA 5 வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாங்க கைஸ், நான் அதுக்கோசம் ஒரு தனி வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். விடுங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பேசணுன்னா இந்த வீடியோக்கான இது போயிடும்ல. ஓகே இருங்க கைஸ் பிடிக்க வராங்க கைஸ். ஓடுறா போன வீடியோவில் சொல்ற மாதிரி முட்டின்னு செத்துருவோம் போலியே.
முட்டி என்னென்ன சொல்லுவேன் அருமைடா கோத்தா அவ்வளோதாங்க. நான் கஷ்டப்பட்டு ஓடி வருவேனா இவன் இப்படி பண்ணுவானா, நான் என்ன சொல்லுவேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அந்த பொட்டியை நவுத்திட்டு காமிக்கிறேன். இங்கே ஒரு டிலே ஆகிடுச்சு கைஸ், ரொம்ப ஒரு டிலே இல்லை, ரொம்ப டிலேவே இங்கே தான். ஓகேவா, அது மட்டும் பொட்டியை நவுத்திட்டாங்க, அந்த சைடு போயிட்டு காமிக்கிறேன். கைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நவுத்தி வச்சு அந்த பொட்டியை. இப்போ இந்த சின்ன பொட்டியை நவுத்துறதுக்கு மட்டுமே நான் 4 நிமிஷம் இது பண்ணிருப்பேன் கைஸ். 4 நிமிஷம்னு சொல்லிட்டு முடியாது, 5 நிமிஷம் பக்கம் இந்த சின்ன ஒரு பொட்டியை நவுத்துருக்கு. இதுக்கு மட்டும் அப்படி என்ன ப்ரோ பண்ணேன்னா, ஆக்சுவலி நான் வெளியில் போயிட்டு அவன் தூக்கி விட்டு வந்திருந்தானு கூட 3 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு பண்ணிட்டுருக்கலாம். அவன் என் மேலே கையை வைக்கக்கூடாதுன்னு அந்த சிமெண்ட் அந்த இருந்து அவனை கடுப்பேற்றிருந்தேன், அதான் காரணம். ஓகே இருங்க கைஸ், நம்ம எவனா ஃபோன் எடுத்துன்னு போகிறோம், பக்கத்தில் போயிட்டு காமிக்கிறேன். கைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் எவனா ஃபோன் எடுத்துகிட்டு போவான். நம்ம மறந்துட்டு அந்த சைடு போயிட்டு இருக்கோம், அந்த சைடு எவனுமே எடுத்துகிட்டு போகல. ஒரு அசிங்கமாக போச்சு சித்தப்பே. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப சின்னதாகவே முடிச்சிருக்கலாம். எவ்வளோ சின்னதான்னு கேட்டிங்கன்னா, அசிங்கம் பார்த்தலாம் கூடாது. அந்த வண்டுக்கு போய் இதை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு பார்ட்டை முடிச்சுப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஒரு பக் ஆகிடுச்சு கைஸ். ஓகேவா, நம்ம ஃப்ரேம் ஜென்லாம் போட்டு விளாட்னு இருக்கோம்ல, அதான் கொஞ்சம் லேப்டாப் நான் தனி வீடியோவில் சொல்கிறேன். அதை பற்றியே டாபிக் யோசிச்சுன்னு இருக்கேன். அதான் ஏன்னா எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. ரேம் அப்டேட் பண்ண என்னால் இவ்வளோ விளையாட முடியுது. இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் லேப்டாப் ரேம் வேறு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு இதை விட நல்லா கேம் விளையாட முடியல, அதான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலி ரேம் அப்டேட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி இந்த டாப்பிக்கில் யோசிக்கக்கூடாது, புரியுதாடா? நான் அதை பற்றி இந்த டாப்பிக்கில் பேசின்னு இருக்கனால நான் ஒரு லூசு குதி டியூடு கொஞ்சம் அசிங்கமாக பேசணும்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. சின்ன பசங்க பார்ப்பீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி இந்த வார்த்தைலாம் தெரியும்னு எனக்கு தெரியும். ஓகேவா, இவங்க கையில் எப்படா பேசுகிறது? இந்த ட்ராப் மட்டும் பண்ணிவிட்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்றான். என்னப்பா இந்த டியூடு கையில் பண்ணிட்டு இப்படி பேசிக்க அப்படின்றேன். ஆக்சுவலி அவன் வந்துட்டு நம்மளுக்கு அந்த பழைய ஃபோன் தந்துடுவான். இந்த ஃபோனை வச்சு நான் என்னடா பண்ணுவேன், கான்க்ரீட்டில் டிப் ஆகிடுச்சு. இந்த கான்க்ரீட் டிப்டு ஃபோனை வச்சு நான் என்னடா பண்ண முடியும்? ஓகே சிஎல்ஸ்னா கேமரா வருமா? ஸ்பேஸை கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துரும், அவ்வளோதான். இந்த ஒரு ஃபோட்டோக்கோசம் இப்போ இந்த இவ்வளோ இது பண்ணிருக்கேன் நான். இப்போ இந்த ஃபோனை இவன் எங்கே வச்சுருக்கான்னு தெரியலையே, எங்கே வச்சுருப்பானோ அந்த எப்படி நம்மளுக்கு தெரியும்? ஒரு வேளை வாயை திறந்து அதுக்குள்ளே விட்டு, அப்படி சொல்லலை, இப்படி தான் சொல்கிறேன், வாயை திறந்து அதுக்குள்ளே விட்டு வச்சுருப்போம், வயிற்றுக்குள்ளே வச்சுருப்போம் போல. நம்ம எல்லாம் தள்ளி விட்ருவோம். ஆக்சுவலி அடுத்த வீடியோவில் எல்லா சைனையும் எடுத்துகிட்டு நீங்கள் கேட்கலாம், ப்ரோ எல்லா வீடியோலையும் இதே தான் சொல்கிறப்ப. நான் என்ன பண்ணுவேன், நான் சொல்கிறேன், இப்படி சைடில் வேறு டாபிக் வந்துடுது. அடுத்த வீடியோவில் சைனியை எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க. இப்போதைக்கு நம்ம இந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லா இதுவும் முடிச்சிட்டோம். இப்போ சைனியை எடுத்துகிட்டு அந்த காக்காவண்ட போய் கொடுத்தா தான் கேம் பிளேவே இம்ப்ரூவ் ஆகும். கேம் பிளேன்ற பாருங்க. அடுத்த வீடியோவில் இந்த சைனிங்லாம் எடுத்துகிட்டு கேமை கொஞ்சம் லாங்காக போட ட்ரை பண்ணுறேன், 18 நிமிஷம் அந்த மாதிரி போட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாட்டு தான் வரும், அதுக்கப்புறம் நிறையா பாட்டு வரும்னு சொல்ல முடியாது. சைனி எடுத்துட்டோன்னா ஒரு 3-4 பார்ட் தான் வரும். அடுத்து நீங்கள் இந்த கேம் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மொத்தமாகவே 8 பார்ட் தான் கைஸ் வரும், ஜஸ்ட் 8 பார்ட் தான். இந்த சைடு வர முடியாதாடா, எதுக்கும் ஏறி பார்ப்போம். மிஸ்டர் டியூட் அப்படி தான் பண்ணுவேன், நான் தான் மிஸ்டர் டியூட். 4th வாலை பிரேக் பண்ணலான்னு பார்க்குறேன், பண்ண முடியல. சரி 3rd வால் கைஸ், 4th வால் இல்லை. 4th வால்னால் கேமுக்கும் நம்மளுக்கும் இருக்குது. இது 3rd வால்னால் இந்த கேமில் இப்படிலாம் போகக்கூடாதுன்னு இருப்பானுங்களே, பக்கு மூலியமாக போகலாம்ல, அதுதான் 3rd வால். புதுங்க அதெல்லாம் பற்றி நம்ம இதுக்கு தனியாக பேசின்னு இருக்கலாம், தனியாக அதுக்கு பேசுகிறோம், இந்த வீடியோவில் பேசி விட்டுலான்னு சொல்ல வந்தேன்.
கைஸ் அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அட்லீஸ்ட் ஒரு 4 பேருக்காச்சும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி அந்த மரமாட்டையெல்லாம் பார்க்க மாட்டானுங்கன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் வீடியோ ரெக்கமெண்டேஷன் ஆகும்னா தான் ஒரு 6 வியூ விழுவுதுன்னா அந்த 6 பேருமே ஜஸ்ட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, என் வீடியோவை எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் அந்த 6 பேர் பண்ணுற மூலிமா இன்னொரு 6 பேருக்கு வரும். அவங்க அந்த 6 பேர் பண்ணுற மூலிமா இன்னொரு 12 பேருக்கு போகும். அந்த 12 பேரும் பண்ணிட்டானுங்கன்னா ஒரு 100 150 வியூஸ் ஏறினே இருக்கும் கைஸ். எப்படின்னா இந்த கேமை ஃபுல் கேம் ப்ளே முடிக்கிறக்குள்ளேயும் நம்ம ஒரு 35 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சும் அடிச்சிடணும். இப்போ 20ல் இருக்கோம். நீங்கள் தான் என்ன பார்த்து செஞ்சு விடணும். அது இல்லாமல் கைஸ் சொல்லணும்னு நினச்சேன், சேனலில் நிறையா கேம்ஸ் இருக்குது. ஆனால் இந்த கேமை தவிர வேறு எந்த கேமுக்குமே வியூ போக மாட்டேங்குது. நான் வந்துட்டு ஒரு கேம் இருக்கும் கைஸ். ஆக்சுவலி எனக்கு அந்த கேம் விளாடணுன்னா ரொம்ப நாள் ஆசை, ஸ்ட்ரெயினு. ஆக்சுவலி இப்போ என்னால் அந்த கேம் ப்ளே பண்ண முடியும். அதான் நான் சொன்னல தனியாக ஒரு வீடியோ போடுறேன்னு, அந்த இது யூஸ் பண்ணுற மூலிமா. ஓகேவா கைஸ்? அதனால தான் சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான் கைஸ். அடுத்த வீடியோவில் கேம் ப்ளே அடுத்த வீடியோவில் மீதி சைனியை மட்டும்தான் எடுக்கணும். அதனால தான் கைஸ் சொல்கிறேன். நான் அந்த கேம் ஏற்றி பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம் ஆகிடுச்சு. என்ன ப்ரோ கேம் விளையாட முடியான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. கேம் வந்துட்டு நான் ஃபேன் மேட் ஏற்றிட்டேன், நெட்டு கம்மியாக இருக்குன்னு. ஒரிஜினல் ஏற்றிட்டு ப்ளே பண்ணுற அப்புறமா. ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம இப்போதைக்கு இன்னைக்கான கேம் ப்ளே வீடியோவை இங்கே முடிச்சுப்போம். டாட்டா பை பை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது மிஸ்டர் டியூட் கேமிங் தமிழ். ஓகே பை கைஸ். வீடியோ முடிக்கல குடிக்கும் செத்துருவோம் போல் நாய்க்கேல போய் விடுறேன். ஓகே கைஸ், பை.